Hello explorers, welcome to our YouTube channel. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருள்மிகு வைத்தியநாத சுவாமி கோவில். இது வைத்தீஸ்வரன் கோவில் என்றும் புள்ளிருக்கு வேலூர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் நவகிரக தலங்களில் செவ்வாய் தலமாகவும் நோய்களை தீர்க்கும் பரிகார தலமாகவும் விளங்குகிறது. அமைவிடம் இந்த கோவில் சீர்காழி அருகில் உள்ளது. இது முன்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்தது. இப்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் செல்லும் சாலையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. ஸ்தல தீர்த்தம் சித்தாமிர்த தீர்த்தம். இத்தல இறைவனுக்கு சித்தர்கள் அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்றனர். அப்போது சிந்திய அமிர்தம் இங்குள்ள தீர்த்த குளத்தில் கலந்துள்ளது. எனவே இக்குளம் சித்தாமிர்த தீர்த்தம் எனப்படுகிறது. உடலில் ஏற்படும் அனைத்து வகையான நோய்களுக்கும் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் குணமாகும் என்பது நம்பிக்கை. இதில் 18 தீர்த்தங்கள் கலந்துள்ளன. சதானந்த முனிவர் இங்குள்ள தீர்த்த கரையில் தவம் இருந்தபோது தவளையை பாம்பு விழுங்க முயற்சித்தது. இவரது தவத்திற்கு இடையூறு செய்தது. கோபத்தில் இவர் விடுத்த சாபத்தினால் இந்த தீர்த்தத்தில் பாம்பு தவளை இருப்பதில்லை. ஸ்தல விருட்சம் வேப்பமரம். வேப்பமரத்தின் மருத்துவ குணம் இத்தலத்தின் சிறப்பை உணர்த்துகிறது. கோவில் சிறப்பம்சங்கள். கோவில் பெயர் காரணம். புள்ளிருக்கு வேலூர். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயரும் உண்டு. புல் என்றால் ஜடாயு, இருக்கு என்றால் ரிக்வேதம், வேல் என்றால் முருகன், ஊர் என்றால் சூரியன். அதாவது ஜடாயு என்ற பறவையும் ரிக் என்ற வேதமும் முருகப்பெருமானும் சூரியனும் இறைவனை வழிபட்டு அருள் பெற்ற காரணத்தால் இத்தல பெயர் புள்ளிருக்கு வேலூர் என்று ஆனது. தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது 16வது தலம் ஆகும். இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள 5 கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர், குமரகுருபரர், படிக்காசு தம்பிரான், சிதம்பர முனிவர், காளமேக புலவர், ராமலிங்க அடிகள், வடுகநாத தேசிகர், தருமயாதீனம் ஆகியோர் இத்தல இறைவனை புகழ்ந்து பாடியுள்ளனர். இத்தலத்தில் வழங்கப்படும் திருச்சாந்து உருண்டை கொண்டால் பல தீராத நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை. பொதுவாக சிவன் கோவில்கள் கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் இக்கோவில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது தனி சிறப்பு ஆகும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும். இங்குள்ள மரகதலிங்கம் புகழ் பெற்றது. மருத்துவ துறையில் படிப்பவர்கள் இங்கு வழிபாடு செய்ய ஏராளமாக வருகின்றனர். சன்னதிகள். கோபுர வாசலில் ஆதிசிவன் உள்ளார். இந்த சிவனை வழிபட்டால் 1000 சிவனை வழிபட்டதற்கு சமம் என்று ஆன்றோர் கூறுகின்றனர். கற்பக விநாயகர். மூலவர் வைத்தியநாத சுவாமி. இவர் ஒரு சுயம்புலிங்கம் ஆவார். இவர் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். நோய்களை தீர்க்கும் மருத்துவராக இந்த சிவபெருமான் வீற்றிருக்கிறார். மூலவருக்கு முன் தங்கம் வெள்ளியால் ஆன 2 கொடிமரங்கள் உள்ளன. பொதுவாக நவகிரகங்கள் திசை மாறி இருக்கும். ஆனால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் சிவன் சன்னதிக்கு பின்புறம் ஒரே நேர்கோட்டில் நின்று வைத்தியநாதருக்கு அடங்கி கிரக பலனை பக்தர்களுக்கு சாதகமாக்கி நோய் மற்றும் தோஷங்களை நீக்குவதாக நம்பிக்கை. மற்ற கோவில்களில் நவகிரக சன்னதி சிவன் சன்னதியின் முன்பக்கமாகவே அமைக்கப்பட்டிருக்கும். இங்கு மட்டுமே
பின்பக்கம் உள்ளது. அம்பாள் தையல் நாயகி அம்மன். இவர் இடுப்பில் குடமும் கையில் தைலமும் சஞ்சீவி மற்றும் மண் ஆகியவற்றை கையில் ஏந்தி நோய்களை தீர்க்கும் தாயாக அருள் பாலிக்கிறார். செல்வ முத்துக்குமார சுவாமி. இங்கு முருகப்பெருமான் மிகவும் விசேஷம். வைத்தியநாதருக்கும் தையல் நாயகிக்கும் செல்லப்பிள்ளை ஆதலால் இங்குள்ள முருகப்பெருமான் செல்வ முத்துக்குமாரர் என அழைக்கப்படுகிறார். சூரபத்மனை அழிப்பதற்காக இத்தல இறைவனை பூஜித்து வரம் பெற்றுள்ளார். செல்வ முத்துக்குமாரர் சன்னதியில் தினமும் நடக்கும் அர்த்தஜாம பூஜையின் போது புனுகு, பச்சை கற்பூரம், சந்தனம், எலுமிச்சை, பன்னீர், புஷ்பம், பால் சாதம், பால் ஆகியவற்றுடன் விசேஷ பூஜை செய்யப்படும். முருகன் திருவடியில் சாத்தப்படும் சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். முருகனுக்கு முக்கியத்துவம் உள்ள தலம் என்பதால் இங்கு அனைத்து விழாக்களும் முத்துக்குமார சுவாமிக்கு தான். தினமும் காலையிலும் அர்த்தஜாம பூஜையின் போதும் முதலில் முருகனுக்கு பூஜை செய்த பிறகே சிவனுக்கும் அம்மனுக்கும் பூஜை நடக்கும். முத்துக்குமார சுவாமிக்கு தை மாதம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து 10 நாள் விழா நடக்கும். பங்குனியில் கோவிலின் பிரம்மோற்சவம் 28 நாள் நடைபெறும். ஸ்ரீ அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கிழமைகளில் ஆடு வாகனத்தில் அங்காரகன் எழுந்தருள்வார். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து அங்காரகனுக்கு சிவப்பு வஸ்திரம் சாற்றி வழிபடுகிறார்கள். நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு உரிய பரிகார தலம் இது. தன்வந்திரி. ஆயுர்வேத மருத்துவ கடவுளான தன்வந்திரிக்கும் இங்கு தனி சன்னதி உள்ளது. மகாலட்சுமி சன்னதி. சடாயு குண்டம். இத்தலத்தில் சம்பாதி, சடாயு என்ற கழுகரசர்கள் இறைவனை வழிபட்டு அருள் பெற்றுள்ளனர். சடாயுவின் வேண்டுகோளின்படி ராமபிரான் இத்தலத்தில் விபூதி குண்டத்தில் சிதை அடுக்கி ஜடாயுவின் உடலை வைத்து தகனம் செய்ததால் இவ்விடம் சடாயு குண்டம் எனப்பட்டது. வீரசேனன் என்ற அரசன் சயரோத்தினால் பீடிக்கப்பெற்ற சித்திரசேனன் என்ற தன் மகனுடன் இத்தலத்திற்கு வந்து நீராடி இக்குண்டத்திற்கு அதிரசம், வடை முதலியன நிவேதனம் செய்து வேதிகையையும் பொன்னால் திருப்பணி செய்து குண்டத்திலுள்ள நீற்றை அள்ளி எடுத்து தானும் அணிந்து தன் புதல்வனுக்கும் அணிவித்து நோய் நீங்க பெற்று நலமுற்றான். கோவிலின் கிழக்கே பைரவர், மேற்கே வீரபத்ரர், தெற்கே விநாயகர், வடக்கே காளி ஆகியோர் இத்தலத்திற்கு காவல் புரிகின்றனர். கோவில் வரலாறு. அங்காரகனுக்கு வெண்குஷ்ட நோய் வந்தது. அப்போது அசரீரி ஒன்று ஒலித்தது. வைத்தீஸ்வரன் கோவில் சென்று 1 மண்டலம் சித்தாமிருத குளத்தில் குளித்துவிட்டு வைத்தியநாத சுவாமியை வணங்கினால் ரோகம் குணமாகிவிடும் என்று கேட்டது. இதை அடுத்து அங்காரகனும் இங்கு வந்து வழிபட்டு நோய் குணமானது. இந்த வைத்தியத்திற்கு சுவாமி மருந்து தயார் செய்தபோது பார்வதி தைல பாத்திரம் கொண்டு வந்ததால் அம்பாளுக்கு தைல நாயகி என்று பெயர் வந்தது. மேலும் சிவபெருமான் இங்கு வைத்தியராக, அதாவது மருத்துவராக வந்து பக்தர்களின் நோய்களை தீர்ப்பதால் வைத்தியநாதர் என்று அழைக்கப்படுகிறார். வழிபாடு. தென்னிந்தியாவின் பல மாநிலங்களில் உள்ள மக்கள் பலருக்கு இத்தலத்து ஈசன் குல தெய்வமாக இருப்பதால் இங்கு பல மாநிலத்து பக்தர்களும் வந்து வழிபடுகின்றனர். உடற்பிணி, உடம்பில் கட்டிகள், பருக்கள், வடுக்கள் ஆகியவை நீங்க இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து இங்கு தரும் புணுக்கு எண்ணெய் வாங்கி பூசிக்கொள்கின்றனர். தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி அடைந்த தலம் என்பதால் இங்கு உடம்பில் ஏற்படும் பல்வேறு வகை குறைபாடுகள் நீங்கி நலம் பெறுகின்றனர். செல்வ முத்துக்குமாரர் சன்னதியில் அர்த்தஜாம பூஜையில் முருகனின் திருவடிகளில் சாத்தப்பெறும் நேத்திரப்படி சந்தனமும் திருநீரும் நோய்கள் தீர்க்க வல்லது.
இத்தலத்தில் வீற்றிருக்கும் மூலவர் வைத்தியநாத சுவாமியை வணங்குவோர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு, திருமண வரம், குழந்தை வரம், தோஷ நிவர்த்தி ஆகியவற்றிற்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுகோள்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். இவரது சந்நிதியில் தரப்படும் வைத்தியநாதர் மருந்தை வாங்கி தினமும் சாப்பிட்டு வந்தால் தீராத நோய்கள் பல தீருவதாக கூறுகிறார்கள். நோய் தீர்க்கும் திருச்சாந்து 4448 வகையான வியாதிகளை தீர்த்து வைக்கும் மருத்துவத்தின் தலைமை பீடம் இது. இங்கு புற்றுமண் அபிஷேக தீர்த்தம், வேப்ப இலை அபிஷேக சந்தனம், அபிஷேக விபூதி இவைகளை கொண்டு திருச்சாந்து எனப்படும் உருண்டை தயாரிக்கப்படுகிறது. இதை சாப்பிட்டால் தீராத நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை. தோல் நோய்களுக்கு இங்குள்ள புனுகு எண்ணெய் வாங்கி தேய்த்து நீராடுகின்றனர். வைத்தியநாதர் தன்னை வணங்கும் மக்களின் சாதாரண வியாதிகளை மட்டுமன்றி பிறவி பிணியையே தீர்த்து விடுபவர். செவ்வாய் தோஷ நிவர்த்தி. இந்த கோவிலில் உள்ள அங்காரகன் சன்னதியில் செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை மற்றும் பல சிரமங்களை அனுபவிப்போருக்காக சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் திசை 7 வருடம் நடக்கும். நிலம் வாங்க, கடன் தொல்லை நீங்க, மூட்டு வலி குணமாக இவரை வணங்குவது சிறப்பு. செவ்வாய் தோஷம் நீங்க முருகன் வழிபாடு, கார்த்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது, துவரை, செப்பு பாத்திரம் ஆகிய பொருட்கள் தானம் செய்வது, அங்காரகனுக்கு அபிஷேகம் செய்வது, சிவப்பு நிற ஆடை அணிவித்து வழிபாடு செய்வது நல்லது. இங்கு மொத்தம் 5 சன்னதிகள் உள்ளன. கற்பக விநாயகர், இவரை வழிபட்டால் என்ன வரம் கேட்டாலும் தருவார். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அங்காரகனை வழிபட்டால் திருமண வரம் கிடைக்கப் பெறுவர். வைத்தியநாத சுவாமி சர்வரோக நிவாரணி, இவரை வணங்கினால் தீராத பிணிகள் எல்லாம் தீரும். செல்வ முத்துக்குமாரர் என்ற முருகப்பெருமானை வணங்கினால் புத்திர பாக்கியம், தொழில் விருத்தி கிடைக்கும். தையல் நாயகி அம்பாளை வணங்கினால் குழந்தைகளுக்கு பாலா தோஷம் என்ற குறை நீங்கும். தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலம் இத்தலம் ஆகும். அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுவதும் இங்கு முக்கிய வழிபாடாக உள்ளது. வெல்லம் கரைத்தல். தோல் நோய் உள்ளவர்கள் சித்தாமிர்த குளத்தில் வெல்லத்தை வாங்கி கரைத்து விடுவார்கள். இதனால் தோல் நோய்கள் குணமாகும் என்பது ஐதீகம். உப்பு மற்றும் மிளகு. உடலில் உள்ள பிரச்சனைகள் தீர பலிபீடத்தில் உப்பு மற்றும் மிளகு இடுகிறார்கள். திக்கடன். தினமும் அர்த்த முருகனுக்கு, முத்துக்குமார சுவாமிக்கு தீபாதாரணை நடக்கும். புனுகு, பச்சை கற்பூரம், சந்தனம், எலுமிச்சை சாத்தி, பன்னீர், புஷ்பம், பால் அன்னம், பால் நைவேத்தியம் இரவு 9 மணிக்கு விசேஷமாக பூஜை நடத்தி வழிபடுகின்றனர். தையல் நாயகிக்கு புடவை சாத்துதலும், அபிஷேகம் செய்தலும், சந்தன காப்பு சாத்துதலும் பக்தர்களின் முக்கிய நேர்த்தி கடன்களாக உள்ளது. சுவாமிக்கு மஞ்சள் பொடி, திரவிய பொடி, தைலம், பால், தயிர், விபூதி, பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை, தேன், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். மொட்டை போடுதல், காது குத்துதல், வயிற்று வலி குணமாக மாவிளக்கு போடுதல், தாலி காணிக்கை, உருவங்கள் காணிக்கை ஆகியவற்றை செய்கின்றனர். அம்பாள் சந்நிதியில் உப்பு, மிளகு, கடுகு, வெள்ளி கண்ணுருக்கள் ஆகியவற்றையும் பக்தர்கள் செலுத்துகிறார்கள். மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் படைத்தல் ஆகியவற்றையும் செய்யலாம். சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம். தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம். வசதி படைத்தோர் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்யலாம். இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட கோவில நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.